அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கடந்த வாரத்தில் யெகோவா தேவன் என்று சொல்லுகிற வேளையில் நாம் பார்த்த வசனம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்கிற வார்த்தையின் தலைப்பில் நாம் பார்த்தோம். அதை 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 3-11 வசனத்தில் எல்கானா அன்னாள் என்கிற தம்பதியினர் பெனினாளோடு கூட சேர்ந்து தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து சீலோவாவில் உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய கூடாரத்தில் ஆலயத்தில் வருடந்தோறும் ஆராதிக்க அவர்கள் போய் வந்தார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அப்போது இதுவரைக்கும் வேதாகமத்தில் அப்படிப்பட்ட நாமம் வரவே இல்லை. 1 சாமுவேல் புத்தகத்துக்கு முன்னால் வரைக்கும் யூ வில் ரீட் அல்மைட்டி, ஜெகோவா ராஃபா, ஜெகோவா ஜீரே, ஜெகோவா ஜைரா என்று சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம், யெகோவான்னு வாசிக்கலாம். ஆனால் 1 சாமுவேல் புத்தகத்தில் தான் சீலோவாவிலே அன்னாலும் எல்கானாவும் பெனினாலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படி அவர்கள் போய் வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி ஆராதிக்கிற அந்த மேன்மையான காரியத்தில் என்ன இருக்குது? அதுதான் கடந்த வாரத்தில் இந்த குடும்ப ஆராதனை அவர்கள் அப்படி ஆராதித்ததினாலே, அப்படி தேவனை சார்ந்து கொண்டதினாலே அடைக்கப்பட்ட கற்பம் திறந்தது. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் சொல்கிறேன், when you discover the name of the Lord, ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விடுதலை வரும். ஏனென்றால் இயேசு சொன்னார், ஆண்டவராய் இயேசு சொல்லும்போது சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன்னு சொல்லும்போது தேவகுமாரனை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் நேரம் எடுக்க விடுதலை வரும். அதை போல இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிற நாமத்தை அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்த போது, எல்கானா தான் தொழுது கொண்டு வந்தோம். ஆனால் அன்னாள் எப்போ ஆண்டவர் சமூகத்தில் போய் அந்த 1 சாமுவேல் புத்தகத்தில் அவள் சொல்கிற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, ஏலியின் இடத்துல பேசும்போது அவள் சொல்லுவா, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ என்று சொல்லிவிட்டு அவள் ஜெபித்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ ஜெபித்து கொண்டிருக்கும்போது 11ஆம் வசனம் விண்ணப்பம் பண்ணி 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அந்த பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி முடிக்கிறா. கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம், அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஜெபம் முடிச்ச அடுத்த நிமிஷம், அடுத்த சில வினாடிகளில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது அவளுக்கு, உன் விண்ணப்பத்துக்கு என்ன வந்துருச்சு? பதில் வந்துருச்சு. அதே அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு பின்னால் அவர் என்னவா இல்லை, அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கிடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்போது சேனைகளின் கர்த்தரை மீட் பண்ணுற வரைக்கும் துக்கம் இருந்துச்சு. ஆண்டவராகிய தேவன் சேனைகளின் கர்த்தரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன இல்லை? துக்க முகம் இல்லை. கற்பம் திறக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு வரும்போது பிள்ளையை தூக்கிட்டு வந்து கர்த்தரை ஆராதிக்க வந்துட்டான். இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், when you know the name of the Lord, you will receive deliverance and you will receive miracle and you will see God is doing mighty things in your life. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமத்தை அறிய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதை பார்ப்பீர்கள். அந்த நாமத்தை பற்றி பிடித்து கொள்வீங்க. பாடும்போது நிறைய நேரம் இயேசு நாமம் பாடுவோம். அதை உண்மையிலே உணர்ந்து இயேசு நாமத்தை பாட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், உங்கள் சரீரத்திலே விடுதலை வர்றதை பார்ப்பீங்க.
ஹல்லேலூயா. அப்போ அந்த நாமத்துக்கு இருக்கிற வல்லமை, மகிமை என்னன்னு தெரியணும். இதே இடத்துல ஷெட் இருக்கும்போது கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருந்தோம். வாசலில் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. ஒரே கமோஷனாக இருக்குது, சத்தமாக இருக்குது. அப்போ நான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன், இன்னமும் வெளியே சத்தம் கேட்குது, நீ போய் பாருமான்னு சொன்னேன். என் மனைவி வெளியே போய் பார்த்தா ஒரு கப்புள், ஒரு தகப்பனார் தான் மகளை உள்ளே கூப்பிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே ஒரே போராட்டமாக இருக்குது, வரமாட்டேங்குது அந்த அம்மா. அவர் சொல்கிறாரு, நான் வீட்டிலேருந்து புறப்படும் போதெல்லாம் நான் வரேன்னு கூப்பிட்டு வந்தேன், வர்றேன்னு சொன்னான். ஆனால் இப்போ வீட்டு வாசலில் வந்துட்டு, இங்கே வந்து வாசலில் வந்துட்டு உள்ளே வரமாட்டேங்கிறா அப்படின்னு. அவளை பார்த்தோன்னே என் மனைவி புரிஞ்சுக்கிட்டா, இது விஷயம் வேற ஒன்றும் இல்லை, வீட்டிலேருந்து புறப்படும் போது சொன்னது அவா, இப்போ வாசலில் வந்து உள்ளே வரமாட்டேங்கிறது சொல்கிறது இவா இல்லை, இவளுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு. அப்போது என்ன நடந்தது அப்படின்னா, உள்ள இயேசுவின் நாமத்தை பற்றியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றியும் பாடிக்கொண்டு இருந்தோம். இந்த பாட்டே என்ன செய்ய விடலை, அதை உள்ளே வர விடலை. அதால் வர முடியல, உள்ளே வரவிட முடியல, இல்லை அதால் உள்ளே வர முடியல. ஏன்னா அந்த நாமத்தின் வல்லமை அப்படி. அதுக்கப்புறம் என் மனைவி ஜெபம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்த உடனே ரிலீஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், அவருடைய நாமத்தை அறிய அறிய விடுதலை உண்டாகும். இந்த காலை நேரத்தில் சேனைகளின் தேவனாய கர்த்தாவே என்று கூப்பிட்ட அன்னாளுக்கு கற்பம் திறந்தது, அடைக்கப்பட்டிருந்த கற்பம் திறந்துச்சு. ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார், அந்த பிள்ளை சாமுவேல். அந்த சாமுவேல் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, பெயர்சபாவிலிருந்து தான் மட்டுக்கும் அவன் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி என்னப்பட்டான். அப்போ இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், நீங்கள் சேனைகளின் தேவனாய கர்த்தரை குடும்பமாக ஆராதிக்க ஆரம்பித்தா உங்கள் குடும்பத்துக்குள்ளே தீர்க்கதரிசி வரலாம், உங்கள் குடும்பத்துக்குள்ளே அற்புதம் நடக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக, இன்றைக்கு கொஞ்ச நேரம் இருக்கிற இந்த ஃபியூ மினிட்ஸில் சேனைகளின் தேவனாய கர்த்தரை அடுத்த வேத பகுதியில் பார்ப்போம் என்றால் 1 ராஜாக்கள் புத்தகம், 1 கிங்ஸ், 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18. அங்கே ஒரு தேவ மனுஷனை பார்க்குறோம். 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 18-15. 1 Kings chapter 18 verse 15. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்கே வந்து சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று எலியா சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரத்தில் அதே எலியா இன்னொரு வார்த்தை உபயோகிக்கிறார். 1ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 17:1. 1 Kings 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? ஒன்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன்றான், இன்னொன்று சேனைகளின் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்னு சொல்கிறான். ரெண்டுக்கு அர்த்தம் என்ன? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே தேவன் தான், ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒன்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக. நீங்கள் முன்னால் வாசித்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரால் 40 நாள் மழை பெஞ்சிச்சு, சரியா? அதே நேரம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தண்ணீரை தண்ணீரை ரத்தமாக மாற்றுறதுக்கு வல்லமை அவரால் வெளிப்பட்டதை மோசையின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அப்போ தண்ணீரினால் நிறைய அற்புதங்கள் நடந்ததை பழைய ஏற்பாட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது வரைக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்களை பார்த்து எலியா சொல்கிறான், 6 மாதம் 3 வருஷம் 6 மாதம் என்ன செய்யாது, மழை பெய்யாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லாமல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறான்.
ஆனால் அடுத்து முக்கியமான ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தை தான் 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அவன் நடத்துகிற அற்புதம் வேற. என்ன அற்புதம்? அக்கினி இறங்குது. அக்கினி இறங்குது. 400 தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாங்க? கொல்லப்படுறாங்க. அக்னியினால் இறங்கி பழியை பட்சித்து போட்டவுடனே எல்லா ஜனங்களும் என்ன சொல்கிறாங்க? கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொள்ளுகிறார்கள். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இது சாதாரண ஃபைட்டு கிடையாது. இது ஆல்மோஸ்ட் என்ன ஃபைட்டு? ஒத்தைக்கு ஒத்த வாரியான மாதிரி ஃபைட். இது யாருக்கும்? பாகால் தீர்க்கதரிசிக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும். ஒரு ஆள் இந்த பக்கம் 400 பேர். நமக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இப்படி ஆடிட்டாலே நமக்கு என்ன ஆகிடும்? கொஞ்சம் தலை விரித்து ஆடிட்டுமே 4 ஸ்டெப் பின்னால் போவோம். ஆனால் அவனுக்கு 400 பேர் நிற்கிறான். 400 பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? அவ்வளோ நீங்கள் அந்த சம்பவத்தை வாசித்தீங்கன்னா பயங்கர வாசிக்க பார்க்கலாம். அதே அந்த அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 26 வசனத்தின் பின்பகுதி, அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். எப்படி ஆடினாங்க? உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம நாட்டில் எங்கெங்கெல்லாம் குதித்து ஆடுறாங்க அப்படின்னு. அதன் மத்தியில் உங்களை போய் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன பலன் வரும்னு பார்க்கலாமே. நீங்கள் மகாராஷ்டிராவுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஒரு பீரியடில் உன்னை தூக்கிக்கிட்டு ஆடிட்டு வருவானுங்க. அது நம்ம நாட்டிலையும் நம்ம தமிழகத்துலேயும் இப்போ நிறைய இடத்துல நடக்குது. எல்லாம் அகில இந்தியாவிலேயும் நடக்குது. பாகால் தீர்க்கதரிசி 400 பேருக்கு எலியா ஒரு ஆள் நின்னான். இந்த 2.5% இருக்கிற கிறிஸ்தவங்க இதை பார்த்தோன்னே என்ன செய்வாங்க? ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மோடு இருக்கிறவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அதனால தான் சொல்கிறான் எலியா, நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. If you want to do a spiritual warfare, you need to stand before the Lord of hosts. You need to be equipped by the Lord of hosts. தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அவருடைய பேர் ஜெகோவா சபயோத். அப்படின்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் மகிமையின் ராஜா. அவரால் எந்த யுத்தத்தையும் மடங்கடிக்க முடியும், எந்த எதிராளியும் வீழ்த்த முடியும். அவருக்கு எதிராளி ஒருத்தரும் கிடையாது. அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு, மரணத்தை ஜெயித்தேன், பாதாளத்தை வென்றேன், திறவுகோல் என் கையில் இருக்குன்னு உயிரோடு எழுந்தவர். அவரோட பழகி பார்த்தா உங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் வரும்னா, யூ வில் ஹாவ் அ மிலிட்டன்ட் ஸ்பிரிட். யூ வில் ஹாவ் அ ஸ்பிரிட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த எனிமி. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வேத வசனத்தை பார்க்கலை, படிக்கலை அப்படின்னா நம்ம டிமிடாக இருப்போம், நம்ம ஒதுக்கி நிற்போம். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்குவோம். ஆனால் எப்போ இந்த தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம உள்ளே போனால், we will walk through the dens of the lion. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிங்கத்தின் கெபிக்குள்ளேயே போய் சிங்கத்தை அடிச்சுட்டு வர்ற அளவுக்கு தேவ பலன் உங்களை நிரப்பும். புரிஞ்சிருந்தா அல்லையா சொல்லுங்க. நான் காலை நேரத்தில் சொல்கிறேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர்கிட்ட இருக்க சேனை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட இருக்க சேனை எப்படி இருக்கும்? அதில் சேனையில் ஒருத்தர் இருக்கிறார். ஒரே ஒருத்தரை மாத்திரம் அனுப்புகிறாரு. அந்த ஒருத்தர் 1,80,000 பேர் என்ன செஞ்சிட்டான்? முடிச்சிட்டான். ஒரே ஒரு தூதன் வந்தான், அடித்தான். ஒரே நைட்டில் 1,80,000 ஃப்ளாட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வல்லமை படைத்த சேனை தான் ஆண்டவருடைய சேனை.
வாசிங்க 103ஆம் சங்கீதத்தில் அந்த சேனையை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாரு தாவீது. 103ஆம் சங்கீதத்தில் இருபதாம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்கள். அவங்க பலத்த சௌரியவான்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னு பார்க்கல. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு? 103ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், மைட்டி. அவங்க வல்லமை படைத்தவங்க. நீங்கள் இந்த தூதனை பற்றி நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசித்துட்டு புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல வாசித்தீங்கன்னா ஒரு தூதன் வருவார். அந்த தூதன் என்ன செய்வார்னா, ஒரு காலை எங்கே வைப்பார்? சமுத்திரத்தில் வைப்பார். ஒரு காலத்துக்கு எங்கே வைப்பார்? பூமியில் வைப்பார். அப்படின்னா எப்படி இருந்திருப்பார்? அப்படின்னா அவர் எப்படி இருந்திருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அவர் என்ன ஜெய்காண்டிக்காக இருந்திருப்பார்? எப்படி இருந்திருப்பார்? அப்படிப்பட்ட தூதர்கள் யாருடைய சேனையில் இருக்காங்க? ஆண்டுடைய சேனையில் இருக்காங்க. இந்த சேனை வந்ததுன்னா என்ன நடக்கும்? வாசியுங்கள். இன்னொரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம். அங்க ஒரு பெண்மணி யுத்தத்துக்கு போறா. அந்த பெண்மணி என்ன செய்யறா? யுத்தத்தில் பங்கு பெறல. ஆனால் அந்த பெண்மணி ஒரு ராஜாவே வீழ்த்திடுறா. 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனம். மோரேசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்கவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகி யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள். அவன் நெற்றியின் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்து கிடந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். இந்த சிசேராங்கிற ஒரு பெண்மணி யாரை அடித்து முடிச்சிட்டா? யாகேல்ன்ற ஒரு பெண்மணி யாரை அடித்து முடிச்சிட்டா? சிசேராவை. அவன் எங்கேருந்து ஓடி வரான்? யுத்தத்தில் தப்பிச்சு ஓடி வரான். அங்கே அடி வாங்கக்கூடாதுன்னு ஓடி வந்தான். இங்கே யார்கிட்ட அடி வாங்குறான்? ஒரு பெண்ணிடத்தில் அடி வாங்குறான். இந்த பெண்மணி யாரு? ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு பெண்மணி. கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், ஒரு பெண்ணை கூட, சேனைகளின் கர்த்தரை நம்புகிற ஒரு பெண் கூட என்ன செய்ய முடியும்? ராஜாக்களை வீழ்த்த முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், when you know the name of the Lord, ஆண்டவருடைய நாமத்தை அறிய அறிய உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும், உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும். கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், இவன் எலியா கர்த்தருடைய வார்த்தையில் 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. 19ஆம் அதிகாரம், மன்னித்துக் கொள்ளுங்க, 10ஆம் வசனம், 19:10. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாய கர்த்தருக்காக, வாசிங்க பார்ப்போம், வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கூட இருக்கிறவர் செய்யக்கூடிய வல்லமையான காரியத்தை பார்க்கறதுக்கு தான் நான் இருக்கிறேன். அவர் மேல் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். அது ஒரு தடவை சொல்லுங்க, 2 தடவை சொல்கிறான். 14ஆம் வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாய கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாக இருந்தேன். எல்லாரும் உடன்படிக்கை தள்ளிட்டாங்க, எல்லாரும் ஆண்டவரை விட்டாங்க, நான் மாத்திரம் என்ன செய்யலை? அவரை விடலை. இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம்,
அப்படி விடாமல் பிடித்து கொண்டு தான். ஆனால் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட ஆள்? பக்தி வைராக்கியமான ஆள் தான். ஆனால் என்ன எப்படிப்பட்ட ஆள்? எசபேல் கொல்ல போகிறேன்னு ஒன்று ஓடி ஒளிகிறான். அந்த கேட்டகரியில் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆள் ஓடி ஒளிகிறான். அடுத்து டிப்ரெஷனில் போகிறான். எங்கே போய் படுத்துக்கிட்டான்? சூரச்செடி கீழே போய் படுத்துக்கிட்டான். நாங்கள் என்னை எடுத்து போடுவோம், நான் செத்து போகிறேன், என் ஜீவனை எடுத்துரும், எனக்கு தேவையே இல்லை. எத்தனை பேர் உட்கார்ந்துருக்குறோம் அப்படி. ஆனாலும் பக்தி வைராக்கியம் உள்ள ஆள். உங்களை மாதிரி ஜெபிக்கிறவங்க இல்லை. ஏன்னா நீங்கள் ஜெபிச்சா மழை நின்றும், நீங்கள் ஜெபிச்சா அக்கினி இறங்கிரும். ஆனாலும் என்ன செய்வோம்? வேண்டாம் ஆண்டவரே, போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். டிப்ரெஸ்ட் கேஸு. ஆனால் இந்த கேஸையும் ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அப்படி விடுற ஆண்டவர் இல்லை. என்ன செய்கிறாரு? அவனுக்கு யார் வந்து சாப்பாடு போடுறா? எங்கேயாவது காக்கா சோறு போடுறத பார்த்துருக்கீங்களா? காக்கா சோறு பங்கு வைக்கிறத பார்த்துருக்கலாம். ஆனால் சோறு போடுமா? அது என்ன கொண்டு வந்து கொடுக்குது? இறைச்சியை கொண்டு வந்து கொடுக்குது. நீங்கள் கசாப் கடை வாசலில் நின்னீங்கன்னா அவன் வெட்டி தூக்கி போடுவான். அவன் கடையை திறந்த உடனே இருக்கிற சில இதெல்லாம் வெட்டி அவன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முஸ்லீம் கடை வாசல் நின்று பார்த்துருக்கேன். அவன் நமக்கு கறி வெட்டி போடுறதுக்கு முன்னால் எதுக்கு தான் வெட்டி போடுவான்? அது என்ன செய்யும்? வச்சிருந்து பாதுகாத்து இன்னொரு ஆளுக்காக கொடுக்கும், டக்குன்னு போயிடும். ஆனால் அந்த காகம் காலையிலும் மாலையிலும் வந்து என்ன கொடுக்குது? இறைச்சி கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டிப்ரெஷனாகவே இருக்கலாம், நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் உங்களை போஷிக்கிற ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். அப்போ எவ்வளவு அன்புள்ளவரா, என்னை நேசிக்கிறவரா, என்னைய என் சூழ்நிலையை பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். யூ நீட் டு பி என்கரேஜ்ட். ஆண்டவர் நீங்கள் டிப்ரெஷனில் போகிறது விருப்பம் இல்லை. ஆண்டவர் நீங்கள் தனிமையில் போய் ஒதுங்கிறது விருப்பம் இல்லை. ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, அவன் எழுந்திரிச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, சரி சரி எந்திரி போ அப்படின்னு விட்டுறல ஆண்டவர். அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், ஆண்டவர் அவனை எழுப்பி சாப்பாடு கொடுத்து 40 நாள் நடந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். அந்த இடம் இன்றைக்கி இருக்குது. சவுதி அரேபியாவில் அந்த டெசர்ட்டுக்குள்ளே இந்த ஓரே மலை இருக்குது, அந்த குகை இருக்குது, இன்றைக்கி இருக்குது. அந்த குகைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவர் வர்றார். இவன் நினச்சான் ஆண்டவர் எப்படிலாம் வருவாருன்னு. பலத்த காத்தடிக்குது, வந்துடுவாருன்னு பார்த்தான். இடி முழக்கம்லாம் இருக்குது, வந்துடுவாருன்னு நினச்சான். இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை வருது. கர்த்தருடைய வார்த்தையில் அதே அதிகாரம் 12ஆம் வசனம், பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. எனக்கு இந்த எலியாவின் வாழ்க்கையில் சேனைகளின் தேவனாய கர்த்தர் என்கிற தலைப்பில் அதை படித்து கொண்டிருக்கும்போது நான் பார்த்த ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமாய் தொட்ட வார்த்தை. 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அவன் யூஸ் பண்ணுற காரியங்களை பாருங்கள். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. என் வாக்கின்படியே, என் வாக்கின்படியேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். அதுக்கு அடுத்து 5ஆம் வசனத்தில் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, என் வாக்கின்படியே, அடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே. 8ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. நான் உத்து கவனிக்கணும் இந்த வார்த்தையை. கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அடுத்த அதிகாரம், அதே அதிகாரத்தில் கீழே வந்தீங்கன்னா 13ஆம் வசனம், நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அவனிடத்தில் பேசுகிற சாரிபாத் விதவை சொல்கிறா,
நான் அப்பத்தை உண்டு பண்ணி சாப்பிட்டு சாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ சொன்ன மாதிரியே இப்போ என்ன செய்ய, அடைய ரெடி பண்ணிவிட்டு முதல்ல இருக்கிறத எனக்கு கொடுத்துருன்றான். அடுத்த வார்த்தை 25ஆம் வசனம், 15ஆம் வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தாள். அடுத்து கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம் 16ஆம் வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க வார்த்தை என்கிற அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப இந்த வேதாகமம் யூஸ் பண்ணுதுன்னா, உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமம் அற்பமான ஒன்று அல்ல, ஒரு மத மார்க்க சம்பந்தமான புத்தகம் அல்ல. தேவனுடைய வார்த்தையை என் கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்கு நான் முற்பட்டா பக்தி வைராக்கியம் உள்ளவன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பக்தி வைராக்கியம்னு சொல்றது நான் வெள்ளை போட்டுக்கிறதோ அல்லது நான் நகையை கழட்டிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேனேங்கிறதில்ல. என்ன வந்தாலும் சரி, வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழுவேன் என்று சொன்னால் பக்தி வைராக்கியம் அங்கே இருக்கு. இல்லையா, பக்தி வைராக்கியம்லாம் சொல்கிறது வேஸ்ட். அவன் சொல்கிறான், நான் வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன்னு சொன்னான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானதை அப்படியே சொன்னான், கர்த்தருடைய வார்த்தை வந்ததை அப்படியே நடப்பித்தான். அதே அதிகாரம் 1 ராஜாக்கள் 17:24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் வாயிலேருந்து வார்த்தை வருதுன்னா அது கர்த்தரின் வார்த்தையாக இருக்கணும். அதை கேட்குறவங்க என்ன செய்யணும், ஆமாங்க இந்த வார்த்தை கர்த்தரின் வார்த்தை. அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைராக்கியமாய் வாழ்ந்த எலியாவின் வாழ்க்கையில் மழை பெய்யும்னா பெய்யாது, பெய்யும்னா பெய்யும், பெய்யாதுன்னா பெய்யாது, அக்கினி இறங்கணும்னா இறங்கும், அற்புதம் நடக்கும். இந்த காலை நேரத்தில் சொல்லிட்டோம், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற யாருடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தை அற்புதம் செய்கிறத பார்க்க முடியும். இந்த வார்த்தை அற்புதம் செய்யும். சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனை அப்படி எழுப்பிட்டுலாம் விட்டார்ல, அவனை எழுப்பி தண்ணிலாம் கொடுத்து சாப்பாடெலாம் கொடுத்து அவனை நேராக கொண்டு போய் மலையில் ஒரு குகையில் வச்சு பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொன்னார், மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அவன், நான் ஒருத்தந்தான் பக்தி வைராக்கியம், எல்லாரையும் கொண்டு போட்டேன், தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு போட்டாங்க, நான் ஒருத்தன் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு. ஆண்டவர் இவன் டிப்ரெஷன் மத்தியில், முடிஞ்சு போச்சுன்னு நினச்சவன் மத்தியில் சொல்கிறாரு, உனக்கு இன்னொரு வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குது, உன் வேலை முடியல. நம்ம நினைக்கிறோம் போதும்னு நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவர் போதும்னு வைக்கல. 3 வேலை சொல்கிறாரு. 1, நீ போய் சீரியாவின் ராஜாவின் மேலே ஆசகேலை அபிஷேகம் பண்ணு. அடுத்து உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அடுத்து கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், அங்கே யெகூவை பட்டயத்துக்கு தப்பினவனை மன்னித்துக் கொள்ளுங்க, சிரியா ராஜாவாக ஆசகேலையும் அதைத் தொடர்ந்து நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேலையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு. பின்னால் வர வேண்டிய ஒரு சந்ததியை அவன் ஆயத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கு சொல்கிறேன், சேனைகளின் தேவனாய கர்த்தரை மீட் பண்ணா உங்களுக்குள்ள அபிஷேகம் பண்ண வேண்டிய அநேகரை கர்த்தர் எழுப்ப போகிறார். சேனைகளின் கர்த்தரிடத்தில் நாம் நெருக்கமாய் வாழும்போது
ஆவிக்குரிய யுத்தங்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் நிற்பீர்கள். 450 பேர் நிற்கலாம், 400 பேர் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆள் சேனைகளின் தேவனாய கர்த்தரிடத்தில் நீங்கள் பழகி அவர் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறவா இருந்தால் 400 பேரும் ஒரே மாத்திரத்தில் ஒன்றுமில்லாமல் போகிறத பார்க்க முடியும். நீங்கள் பார்த்து அஞ்சுகிற அத்தனை விதமான காரியங்களை மேற்கொள்ளுகிற வல்லமை சேனைகளின் தேவனாய கர்த்தர் கொடுக்கிறார். அவரை அறிந்து கொள்வதற்கு அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை இருக்கணும். மெல்லிய சத்தத்தை கேட்கிற காது இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக, ஜெயங்கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் உங்களை நடத்துவார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நேரம் எடுத்து இந்த 1 ராஜாக்கள் புத்தகம் 17, 18, 19 அதிகாரத்தை எலியாவின் வாழ்க்கையில் சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு இருந்து அவன் செய்த எலியா செய்த காரியங்களை கூர்ந்து கவனித்து வாசிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க மத்தியில் எழும்பி நிற்பீர்கள். வெட்கப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் வல்லமை உள்ளதாக இருக்கும். தகப்பனே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கம்யூனியனை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்க. சேனைகளின் தேவனாய கர்த்தர் எங்களோடு இருக்கும்போது அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அந்தகார கூட்டங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய நாமம் எங்களுக்கு போதுமானது. சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்போது எங்களுக்கு பின்வரும் சந்ததியை எழுப்புகிற ஒரு மேலான பணியை எங்களுக்கு கொடுக்கிற சேனைகளின் தேவனாய கர்த்தராக இருக்கிறீர். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்து தியானிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நீங்கள் இன்றைக்கு இருக்கிறது போலல்ல, 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.